अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய மன்றத்தின் முதலாவது ஆண்டு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அணியிலிருந்து அடுத்த மாணவியாக ரஷிதா குசைமா பின் முகமது ஆரிஃப் உங்களுடன் இன்னும் சற்று திருக்குரானின் சிறப்புகளை பற்றி உரையாடுவோம். இன்ஷா அல்லாஹ். अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய நாள் அருள்மறையாம் திருக்குரானின் சிறப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உலகத்தில் 500 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் கிறிஸ்தவர்களாகவும் காஃபிர்களாகவும் இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கென தனித்தனி புத்தகங்களும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தில் அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக இறக்கினார். காஃபிர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் காலத்தின் நிகழ்வுகளை சமாளிக்க முடியாமல் காலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் மாற்றுகிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனை மாற்றுவதற்கு எந்த ஒரு அவசியம் தேவையில்லை. ஏனென்றால் இது மனிதர்களால் இறக்கப்பட்டது கிடையாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையோ அல்லது அவர்களுடைய கற்பனையிலும் உதிக்கப்பட்டதும் கிடையாது. மாறாக யார் இந்த உலகத்தையும் யார் இந்த மனித இனத்தையும் படைத்தானோ அவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை வஹீயின் மூலம் இறக்கினார். இன்னும் நம்ம எல்லோருக்கும் தெரியும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு என்றால் அல்லாஹ்வுடைய பேச்சு மிக பெரியது என்றும் இன்னும் மிக சிறப்புகளும் உள்ளன. அல்லாஹ்வுடைய பேச்சு எந்த வீட்டில் குர்ஆனை ஓதுவார்களோ அந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வீட்டில் அல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழையவே மாட்டான், அவன் விரண்டு ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய கலாமிற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம் குர்ஆனை படிக்கிறோம், சிந்திக்கிறோம், இன்னும் அதனை பின்பற்றவும் செய்கிறோம். அதனால் நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை போன்ற மகத்துவம் வேறு எந்த ஒரு புத்தகத்திலும் புரட்டினாலும் கிடைக்காது. உண்மையில் நாம் புறம் பேசுகிறோம், அவதூறு பேசுகிறோம், போல் சொல்கிறோம். இவ்வாறெல்லாம் இருக்கிறதை விட்டுவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து ஓதினோம் என்றால் அல்லாஹ் அந்த குர்ஆனில் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை பள்ளிவாசல்களில் அழகாக அடித்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதை ஓதுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நம்மளில் சிலர் ரமலான் நாட்களில் மட்டும்தான் குர்ஆனை தொழுவார்கள். இன்னும் சிலர் ரமலான் முடிந்து விட்டால் குர்ஆன் பக்கம் கூட போவது கிடையாது. அவர்கள் ஒரு புறமும் குர்ஆன் ஒரு புறமும் தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு இபாதா, அது ஒரு வணக்க வழிபாடு என்று அல்லாஹ் கூறுகிறார். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், முதல்லில் முத்தகீன், நம்பிக்கை இறையச்சமுடையவர்களுக்கு நேரான வழிகாட்டும். குர்ஆன் நேரான வழிகாட்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான். எனவே நாம்